பழனி அருகே ஸ்ரீமத் பாம்பன் சுவாமிகள் தபோவனம் ஸ்ரீமத் அருணகிரிநாதர் சுவாமிகள் திருக்கோவில் திருக்குட நன்னீராட்டு பெருவிழா நாளை நடைபெறவுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே உள்ள பச்சலநாயக்கன்பட்டியில் ஸ்ரீமத் பாம்பன் சுவாமிகள் தபோவனம் ஸ்ரீமத் அருணகிரிநாதர் சுவாமிகள் திருக்கோவிலில் திருக்குட நன்னீராட்டு பெருவிழா நாளை வியாழக்கிழமை காலை 9 மணி முதல் 10 மணிக்குள் நடைபெறுகிறது. இதனை முன்னிட்டு கோவிலில் சிறப்பு ஏற்பாடுகள் மற்றும் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. முன்னதாக கோவில் நிர்வாகிகள் பத்திரிகையாளர் சந்திப்பில் தெரிவிக்கையில், சென்னை திருவான்மியூரில் உள்ள பாம்பன் சுவாமிகள் திருக்கோவிலுக்கு சென்றபோது அங்கு ஒரு சாமியார், நீங்கள் எப்பொழுது பாம்பன் சுவாமிகள் கோவில் வேறு பகுதியில் அமைப்பீர்கள் என கேட்டதாகவும், இதேபோல் பலரும் தன்னிடம் சுவாமிகள் கூறுவது போல் கூறவே இந்த கோவில் உருவாகியுள்ளது என்றும், இவ்வாறு பலரின் ஆசீர்வாதத்தால் உருவான கோவிலில் நாளை வியாழக்கிழமை கும்பாபிஷேகம் நடைபெற உள்ளது எனவும் தெரிவித்தார். பழனிக்கு மிக அருகாமையில் உள்ள பச்சலநாயக்கன்பட்டியில் ஸ்ரீமத் பாம்பன் சுவாமிகள் தபோவனம் 2 வருடங்களுக்கு முன்னதாக கும்பாபிஷேகம் நடைபெற்றுவிட்டது. இப்பொழுது பாம்பன் சாமிகளின் ஞான குருவான அருணகிரிநாதர் சுவாமிக்கு திருக்குட நீராட்டு பெருவிழா விழா நடைபெற உள்ளது என்பதை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். இந்த விழாவில் 3ஆம் தேதி அன்று மகா கணபதி ஹோமம், வாஸ்து சாந்தி, சுப்பிரமணியர் ஹோமம் ஆகியவை நடைபெற இருக்கின்றது. 9 மணிக்கு அளவில் அருணகிரிநாதர் மூலஸ்தானத்துக்கு கும்பாபிஷேகம் நடைபெற இருக்கின்றது. இந்த விழாவில் திரு எஸ் வேதமூர்த்தி ஐயா அவர்கள் தலைமையேற்று விழாவை நடத்த இருக்கின்றார். இதில் சிறப்பு விருந்தினராக மாண்புமிகு அமைச்சர்கள் ஐ. பெரியசாமி, சக்கரபாணி, சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார், பாராளுமன்ற உறுப்பினர் ஈரோடு பாராளுமன்ற உறுப்பினர் பிரகாஷ், அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி செயலாளர் கோபிநாத் பழனியப்பன், முன்னாள் உயர்நீதிமன்ற நீதிபதி எஸ். பாஸ்கரன், மாவட்ட சூப்பரண்ட் மதுரை சூப்பரண்ட் சீனிவாச பெருமாள் ஆகியோர், ஐஆர்எஸ் அழகேசன் கஸ்டம்ஸ் ஆகியோர் கலந்து கொள்ள இருக்கின்றார்கள். ஆன்மீக அருளாளர் பலர் இதில் கலந்து கொள்ள இருக்கின்றார்கள். திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள தொழிலதிபர்கள், ஆன்மீக அருளாளர்களும் கலந்து கொள்ள இருக்கின்றார்கள். 4ஆம் தேதி அன்று காலை மகா கணபதி ஹோமம், நவகிரக ஹோமம், மகா சுதர்சன ஹோமம், மகாலட்சுமி ஹோமம், சுப்பிரமணியர் ஹோமம், பிரதான மூர்த்தி ஹோமம், மகா பூரண ஆரத்தி ஆகியவை நடைபெற இருக்கின்றது. காலை 9 மணிக்கு விமான அபிஷேகம் ஸ்ரீமத் அருணகிரிநாதர் கும்பாபிஷேகம் மகாபிஷேகம் நடைபெற இருக்கிறது. 11 மணிக்கு அலங்காரம், தீபாராதனை, பிரசாதம் வழங்குதல், அதைத் தொடர்ந்து அன்னம் பாடிப்பு நடைபெற இருக்கிறது. இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ரவிச்சந்திரன் ஆகிய நானும், மடக்குறிச்சி எம்எஸ் ஞானசேகரன் அவர்களும், திண்டுக்கல் மாவட்ட டாக்டர் செந்தில்குமார் மற்றும் இங்கு உள்ள அடியார்கள் முருகேசகொண்டரும் மற்றும் அனைவரும், சுப்புராஜ் ஆகிய அனைவரும் கலந்து கொண்டு செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை தெரிவித்தார்.